வணக்கம் மக்களே. குளிர்காலத்தில் சூடாக இஞ்சி டீ குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த ஒரு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ தினமும் இஞ்சி டீ குடிக்கிறதுனால பல்வேறு நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ ஆயுர்வேதம் பார்த்திங்கன்னா நமக்கு கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முதல் நிறைய விஷயங்களுக்கு இஞ்சி டீயை குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஞ்சி டீயை வழக்கமாக உட்கொள்வதனால மருந்து உட்கொள்ளும் அளவு குறைவதாக கூறுறாங்க. ஸோ எந்த மாதிரியான விஷயங்களுக்கு உதவுது? மழைக்காலமோ குளிர்காலமோ எதுவாக இருந்தாலும் ஒரு கப் இஞ்சி டீ குடித்தால் அதை விட இன்பம் என்ன இருக்க முடியும்? ஸோ இந்த பருவத்தில் நம்மளுடைய மனநிலையை அமைதிப்படுத்துவது மட்டுமன்றி தொற்று, அஜீரணம், சளி, இரும்பல், தொண்டை வலி என பருவகால தொந்தரவுகளுக்கும் மருந்தாக இருக்கும். ஏன் அப்படின்னா இஞ்சியில் அதிக அளவு வைட்டமின் சி, மெக்னீஷியம் மற்றும் பிற தாதுக்கள் இருப்பதனால இஞ்சி ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஞ்சி நம்மை பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும். ஸோ இஞ்சி அப்படின்னும் சொல்லலாம், சுக்குனும் சொல்லலாம். ஸோ இஞ்சியை காய வைத்து நம்ம பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணோம்னா அது சுக்குதூள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான நன்மைகளை தான் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனான இஞ்சியில் 4.8 கிராம், 1.7 கிராம் கார்போஹைட்ரேட், நார் சக்திகள், 0.12 கிராம் புரதம், கொழுப்பு, சர்க்கரை 0.1 கிராம், இவற்றோடு வைட்டமின் B3, வைட்டமின் B6, இரும்பு சத்து, பொட்டாசியம், வைட்டமின் சி, மெக்னீஷியம், பாஸ்பரஸ் மற்றும் ஜிங்க் ஆகியவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஞ்சி என்றாலே நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெயர் போனது. இதை கொரோனா காலத்தில் பலரும் உணர்ந்திருக்கக்கூடும். ஸோ பலரும் கொரோனாவில் விலகி இருக்க நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இஞ்சியை பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஸோ அந்த வகையில் இஞ்சியை நம்ம தினமும் குடிக்கும் டீயில் கொதிக்க வைத்து குடித்தால் அதன் நன்மைகளை பெற முடியும். இதை ஆய்வில் நிரூபிச்சிருக்காங்க. அதாவது இஞ்சியில் இருக்கக்கூடிய நோய் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நம்மளுடைய உடலை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக தலைவலி, சளி, மாதவிடாய் சமயத்தில் கூட இஞ்சி டீ குடிப்பது பலன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆய்வில் கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இஞ்சி டீயை வழக்கமாக உட்கொள்வதனால மருந்து உட்கொள்ளும் அளவு குறைவதாக சொல்கிறாங்க. செரிமான அமைப்பை அதிகரிக்கவும் இஞ்சி உதவுது. இது ஆரோக்கியமாக இருக்கவும் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குமட்டல் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, நார்மலாக நமக்கு அதிகமான உணவு சாப்பிட்டு செரிமானமின்மை பிரச்சனை இருந்தால் குமட்டல் நமக்கு ஏற்படும். ஸோ பயணத்திற்கு முன்பு ஒரு கப் இஞ்சி டீ குடிப்பது உங்களுடைய இயக்க ஆரோக்கியத்திற்கும் சரி, இயக்க நோயுடன் தொடர்புடைய குமட்டல் மற்றும் வாந்தியை தடுக்க உதவும். எனவே நீண்ட பயணம் ட்ராவல் ஒத்துக்கொள்ளாதவர்கள் இஞ்சி டீ ஒரு கிளாஸ் குடித்தா எல்லாமே பார்த்திங்கன்னா பறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயிறுக்கு நல்லது. நாம் சாப்பிடும் உணவில் உள்ள ஊட்டச்சத்துகள் எளிதில் உறிஞ்சுவதற்கும் செரிமானத்தை தூண்டுவதற்கும் இஞ்சி உதவுது. இதனால் வயிறு வலி, வயிறு மந்தம் நமக்கு இருக்காது. ஸோ வீக்கத்தை குறைக்க உதவுமா? இஞ்சியில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் தசை மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு சிறந்த வீட்டு மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லார் வீட்டையும் கம்பல்சரி இஞ்சி வாங்குவோம். அந்த இஞ்சியை தட்டி போட்டு நீங்கள் டீ வச்சு குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ சுவாச பிரச்சனைகளை எதிர்த்து போராட உதவுது. இஞ்சி தேநீர் ஜலதோஷத்தால் உண்டாகும் சுவாச பிரச்சனையை போக்க உதவுது. சுற்றுச்சூழல் ஒவ்வாமைகளுடன் தொடர்புடைய சுவாச அறிகுறிகளுக்கும் ஒரு கப் இஞ்சி டீ சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த ரொம்பவே பயன்படுது. ஸோ இஞ்சி டீ மாதிரி தான் நமக்கு க்ரீன் டீயும். ஸோ க்ரீன் டீயில் நிறையவே ஆரோக்கியம். முக்கியமாக க்ரீன் டீ எதற்கு பயன்படுத்துவாங்க சொல்லுங்கள்?
நம்ம வந்து உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து க்ரீன் டீ வந்து பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு க்ரீன் டீ வந்து உடல் எடை மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரீன் டீயில் நிறைய ஊட்டசக்திகள் இருக்குது. அதோடு க்ரீன் டீ நிறைய குடிப்பதனால உடல் எடை வேகமாக குறைஞ்சிரும், தொப்பை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. காபி டீயை விட குறைந்த அளவு கார்பைன் கொண்டது க்ரீன் டீ. இந்த க்ரீன் டீயில் உள்ள சில குறிப்பிட்ட வகை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் எடை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தான் உலகம் முழுவதும் க்ரீன் டீ ஆரோக்கியமான எடை குறைப்புக்கு பயன்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து டீயில் பிளாக் டீ, க்ரீன் டீ, ஓலாக் டீ, இந்த மாதிரி நிறைய டீ வகைகள் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான நேரத்தில் எந்த மாதிரியான டீயை குடிப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. ஸோ க்ரீன் டீ கிட்டத்தட்ட வெறும் தண்ணீரை குடிப்பது போன்று உங்களுக்கு தோன்றலாம். அது சரிதான். க்ரீன் டீயில் மற்ற உணவுகளில் உள்ள போன்ற ஊட்டசக்திகள், கார்போஹைட்ரேட், கொழுப்பமிலங்கள் மற்றும் புரத சக்தி ஆகியவை கிடையாது. அதனால் க்ரீன் டீயில் கலோரிகள் வந்து பார்த்திங்கன்னா என்று எதுவுமே கிடையாது. ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி பண்புகள், ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் அது மட்டும் கிடையாது, கேட்டசின் என்னும் மூலப்பொருள் க்ரீன் டீயில் அதிகமாக இருக்குது. ஸோ மற்ற டீ, காஃபியை போன்று அல்லாமல் மிக குறைந்த அளவில் க்ரீன் டீயை வந்து கார்பைன் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது மக்களே, இதில் வைட்டமின் பி, ஃபோலேட் சத்து, மெக்னீஷியம், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. க்ரீன் டீ குடிப்பது நம்முடைய உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யும். இதில் இருக்கக்கூடிய கெட்டசின் என்னும் மூலப்பொருள் மெட்டபாலிசத்தை தூண்டுது. உடற்பயிற்சிக்கு பிறகு க்ரீன் டீ குடிப்பது மிகவும் நல்லது. அதுவும் குளிர்காலத்தில் கூட நீங்கள் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது உடலை மிக ரிலாக்ஸாக வைத்திருக்க உதவி செய்து உடற்பயிற்சியின் போது உண்டாகின்ற தசைப்பிடிப்புகள் மற்றும் ஃப்ரீ ரேடியேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலை வந்து நோய் எதிர்ப்பாற்றலை எதிர்த்து போராட உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய கெட்டசின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க செய்து ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைத்து உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் ஆபத்துகளையும் குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரீன் டீ புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் வந்து கொண்டிருக்கு. க்ரீன் டீயில் கலோரிகள் கிடையாது என்பதனால டைப் 2 நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க க்ரீன் டீயை பயன்படுத்துங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த அற்புதமான பானம் தாங்க க்ரீன் டீ. இந்த க்ரீன் டீயில் கிட்டத்தட்ட கலோரிகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவற்றில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ரத்தத்தில் கலந்து கொழுப்பை எரிக்கக்கூடிய ஹார்மோன்களை உடலை தூண்டுதான். ஸோ ஆய்வுகளின் மூலமே க்ரீன் டீயும் சரி, இந்த பிளாக் காஃபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கு காஃபி, சுக்கு டீ, இது எல்லாமே வந்து நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடலின் ஆரோக்கியத்திற்கு தேவையான விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.